ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் தட்டு, பேக் தட்டு, அப்புறம் பட்டி இதெல்லாம் வந்துட்டு 2-3 டைப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்லீவ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸ்லீவ்லேயும் வந்துட்டு நார்மலாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதுலேருந்து அட்வான்ஸாக எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈஸியாக ஸ்லீவு ஜென்ரலாக எல்லோரும் எப்படி ஸ்டிச் பண்ணாங்க அதுதான் நான் இப்போ காமிக்க போகிறேன். சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்லீவை எப்பவும் போல் கீழே தைச்சி பெரட்டி மடக்கு தையல் போட்டு சுற்றி அடித்து கொதறு கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தான் என் சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எங்கே வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு. இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல, அங்கே வச்சு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் மூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ளவுஸுக்கும் நம்ம வச்சுருக்க ஸ்லீவுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்து கரெக்டாக வந்து நிற்காது. அதனால தான். சரிங்களா, ஓகே, இப்போ வாங்க நம்ம தைக்கலாம். இப்போ கட்டி முடிச்சிருங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒரே ஒருக்க 3ஆம் நம்பர் தையலில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதோட லுக் இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த கர்வ் லைன் கரெக்டாக அமைஞ்சிருக்குங்களா. இப்போ எதுக்காக ஒரு தையல் போட்டிருக்க சொல்ல அப்படின்னா, நிறையா பேருக்கு வந்துட்டு ஸ்லீவில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, நெட்டு தையல் போடுவோம் இல்லைங்களா. அப்படி நெட்டு தையல் போடும்போது இந்த மாதிரி கீழேயும் சரி மேலேயும் சரி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா நான் இன்ச் பை இன்ச் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணனால இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்படி செக் பண்ணி பாருங்கள், ஷோல்டரும் சரி கீழே ஃபுல்லாக ஈவனாக கரெக்டாக இல்லை அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரைட் சைடு வந்து அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஃப்ரண்ட் தட்டு அதிகமாக இருக்குது, பேக் தட்டு இந்த மாதிரி கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எந்த தட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த சைடு உள்ள கையை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே தைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு 1லேருந்து 2 இன்ச்சு வரையும் அதே தையலை மெயின்டைன் பண்ணி அப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஜாயின் பண்ணி நீங்கள் சுற்றி அடிச்சிடணும். சரிங்களா, இப்போ கரெக்டாக இருக்கிறனால நம்ம விட்டுற போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம 2ஆம் நம்பர் தையல் ஒன்று போட்டுக்க போகிறோம். சரிங்களா, இங்கே பாருங்க, அந்த ப்ளவுஸோட ஹேண்ட் ஜாயிண்டோட லெவல் பாருங்களேன், எங்கேயுமே ஒரு தையல் கூட இல்லாமல் நீட்டாக வளைஞ்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து ஈஸியான மெத்தடு. கையையும் பேக் தட்டையும் நம்ம ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ஜாயின் பண்ணதுலேருந்து ஸ்லீவை ஜஸ்ட்டு மேலே வச்சு தைக்க போகிறோம். இதில் வந்து என்ன ஆகும்னா இப்படி இந்த மாதிரி பிசுறு உழுகும். இது நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, இப்போ செகண்ட் வந்து கொஞ்சம் இதில் வந்து அட்வான்ஸ் மாடல், அது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து அட்வான்ஸ் மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா, அட்வான்ஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் தட்டுக்கு கொதரை மட்டும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு பேக் தட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டை இணைச்சி இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடுவோமோ அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் கொண்டு வந்துடுங்க. பட் ஸ்லீவ் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஸ்லீவை எந்த ஸ்டிச்சும் பண்ணாமல் கட் பண்ணதோடு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்ம வந்துட்டு ஸ்லீவோட அட்வான்ஸ் மாடலு இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ லெஃப்ட் சைடுக்கு நான்
கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட நல்ல பக்கத்து சைடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இதுதான் நல்ல பக்கம் அப்படின்னா இப்படி ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, கொதிர் போட்டிருக்க பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ உங்களை பார்த்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வலது கை பக்கம் நீங்க எது கை தொடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல வரும். அப்படி இல்லை எப்படி அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, உங்க லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அட்வான்ஸ் மாடல்னு போயிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்கு. கண்டினியூவா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது அது எல்லாமே குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஓகே, நம்ம அதுக்குண்டான லைனிங் கிளாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ லைனிங்குண்டானதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லெஃப்ட் சைடுக்குண்டான பொசிஷன் எடுத்துட்டு அதில் எங்கேருந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அந்த பொசிஷனை பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைனிங் பகுதிக்குண்டானது கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் தட்டு சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லைனிங்குண்டானதை லைனிங் சைடு இருக்க மாதிரியும் நல்ல பக்கத்துக்குண்டானது நல்ல பக்கத்துக்கு இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. மறக்காம கொதறு போட்டிருக்க பகுதி முன்னாடி வர்ற மாதிரி பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய தையலை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவும் விடுற மாதிரி அதே டிஸ்டன்ஸு கட்டாயமாக விட்டுக்கோங்க. ஸ்லீவ் பொறுத்தவரையும் ஸ்லீவ் நமக்கு ஏத்தாப்புல வளைக்கக்கூடாது, பொசிஷனுக்கு ஏத்தாப்புல தான் நாம வளைச்சு ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ பெரட்டி காமிக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கு பாருங்க, அந்த கர்வ் லைன்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே தையல் போடக்கூடாது. மேலே அமுக்கு தையல் போடுறாம இருக்கிறக்காக தான் இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? மேலே அமுக்கு தையல் போட்டுறாதீங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடக்கி தைச்சிக்கோங்க. எம்மிங் போகிற மாதிரி மடக்கி தைப்பீங்களா அப்படி தைச்சிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கேற்றாப்புல ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான். பெரட்டி பிடிச்சிட்டு 4 கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு கீழே உங்களுக்கு பாயிண்ட் லெவல் எல்லாம் ஈவன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான். கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு தையல் மேலே 2ஆம் நம்பர் தையல் போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2ஆம் நம்பர் தையல் போட்டோம்னா ஆல்ட்ரேஷன் வந்துச்சுன்னா பிரிக்க முடியாது. அதுக்காக நம்ம 3ஆம் நம்பர் தையல் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2ஆம் நம்பர் தையல் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2ஆம் நம்பர் தையல் போட்டாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாத்துக்குள்ளே உங்களுடைய ப்ளவுஸ் பகுதி உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் பகுதி உள்ளே இருக்குது. சரிங்களா? 2 பக்கமும் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரே நெட்டாக அந்த நெட்டு தையலை ஒரு தையல் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை பெரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பெரட்டி எடுத்துட்டோம். ஃபைனலாக பாருங்கள், மேலேயும் பிசுறு இருக்காது, உங்களுக்கு கீழேயும் பிசுறு இருக்காது. உள்ளேயும் பாருங்கள், உள்ளேயும் எந்த அளவுக்கு நீட்டாக அமைஞ்சிருக்குன்னு. இப்போது ஸ்லீவுக்கு மேலே ஒரு தையல் போடாதீங்க. தையல் போடாமல் இருக்கிறக்காக தான் நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? கீழே மட்டும் நீங்கள் கடிச்சாப்புல ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மெத்தட் உங்களுக்குலாம் எது யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்டைலை மாற்றணும்னு நினச்சா கூட மாற்றிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்றது உடனுக்குடனே நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது போல மேலும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.